திரைத்துறையுடைய முடிசூடா மன்னனான கே பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் திரைத்துறை மட்டுமில்லாம இந்திய திரைத்துறைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். திரைத்துறையில அரை நூற்றாண்டா சிறப்பான பங்களிப்பை வழங்கி திடீரென மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய உடலானது பெசன்ட் நகர் மின் மயானத்துல தகனம் செய்யப்பட்டது. இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், அரசியல்வாதி அப்படின்னு பன்முக தன்மையோட விளங்கிய கே பாக்யராஜ் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். பாக்யராஜ் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அந்த போகிற வழி ஃபுல்லாகவே பொதுமக்கள்லாம் மொத்தமாக திரண்டு இருந்து அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம இந்த நேரத்தில் பார்த்துடலாம். அதில் முக்கியமாக இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் போலீஸ் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. பன்முக வித்தகருடைய இந்த இறுதி பயணத்தில் பல்வேறு தரப்பினரும் திரண்டு வந்து பிரியா விடை கொடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். குருவுடைய உடலை சிஷ்யன் சுமந்து போயிருக்காரு. யாருன்னா திரைத்துறையில் தனக்கு குருவாக இருந்த இயக்குனர் கே பாக்யராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய உடலை வந்து நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன், அப்புறம் நடிகர் சரத்குமார் அவங்கெல்லாம் வந்து பாக்யராஜ் அவருடைய உடலை சுமந்துட்டு போயிருந்தாங்க. வினோதினி, அதே மாதிரி வருண், திரைத்துறைக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அளித்த பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் அவருடைய உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்தே சொல்லியிருந்ததுபடி முழு அரசு மரியாதையானது செலுத்தப்பட்டிருக்கு. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் 72 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்ப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.